நெக்ஸ்ட் ஒன் நம்ம நியூ கார்ஸோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னா ப்ரைஸ் இஸ் ஹை. இப்போ இருக்கிற நிலைமையில நம்ம நியூ கார் எடுக்கலான்ட்டு இருந்தோம் அப்படின்னா அதோட ப்ரைஸ் எங்கேயோ இருக்குது. நம்ம நல்ல ஒரு நியூ கார் எடுக்கணும் அப்படின்னா மினிமம் 10 lakhs அண்ட் above கட்டணும். அதுவும் நம்ம நிறைய ஃபீச்சர்ஸோட வேணும், கொஞ்சம் மிடில் ரேஞ்சில் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 15 lakhs அண்ட் above தான் கட்டுற மாதிரி இருக்கும். நம்ம ஒரு பட்ஜெட் போட்டு வச்சிருப்போம். ஸோ நம்ம 15 lakhs கொண்டு போய் ஒரு காருக்கு நம்ம செலவழிக்கணும் போது நம்ம யோசிச்சு இது பண்ணணும். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா அது அவ்வளோ 15 lakhs கொடுத்து நம்ம வாங்கினாலும் ஒரு 1 to 2 yearsலேயே பார்த்தீங்க அப்படின்னா அதோட வேல்யூ ரொம்பவே கம்மியாயிரும். இப்போ 15 lakhs கொடுத்து வாங்குறோம் அப்படின்னா நம்ம 2 yearsக்கு அப்புறம் நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதோட வேல்யூ 20% to 30% வரைக்குமே கம்மியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 15 lakhs நம்ம வாங்குறோம் அப்படின்னா அது 3 to 4 lakhs வரைக்குமே ஃபர்ஸ்ட் 1 or 2 yearsல உங்களுக்கு கம்மியாயிரும். அந்த அளவுக்கு கம்மி பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுமான்னு யோசிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் டெலிவரி டைம். இப்போ நம்ம கார் வாங்கலான்ட்டு இருக்கோம், பட் நம்மளுக்கு இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் நமக்கு கார் வேணும் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னா அது நியூ கார்ஸில் ரொம்பவும் சந்தேகம் தான். ஏன் அப்படின்னா நம்ம கேட்குற மாடல் அங்கே அவைலபிலிட்டி இருக்கணும், நம்ம கேட்குற கலர் அங்கே இருக்கணும், கேட்குற வேரியன்ட் எல்லாமே அங்கே இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம மினிமம் புக்கிங் டைம் 2 to 3 months வரைக்கும் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் ஒரு சில பிராண்டில் போயிட்டோம் அப்படின்னா 6 months to 1 year வரைக்கும் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளால் அவ்வளோ நாள் வெயிட் பண்ண முடியுமாங்கிறத நம்ம யோசிச்சு தான் நம்ம ஹேண்டில் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் நாட் யூஸ் ஃபார் ஷார்ட் டேர்ம் யூசேஜஸ். எப்படின்னா நம்ம இப்போ ஒரு கார் வாங்கலான்ட்டு இருக்கேன், பட் நான் அந்த கார் ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ண மாட்டேன், திருப்பி நான் வேற கார் வாங்கிடுவேன். ஸோ அது மாதிரி கார் மாற்றிட்டே இருப்பேன்னு நினச்சேன்னா நீங்கள் நியூ கார்ஸில் வாங்குறது ரொம்பவே வேஸ்ட். ஏன் அப்படின்னா நீங்கள் நியூ கார்ஸை வாங்கி நீங்கள் 2 years 3 years விற்றீங்க அப்படின்னா அதோட வேல்யூ முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்பவே டிக்ரீஸ் ஆயிரும். ஸோ ஷார்ட் டைம் யூசேஜுக்கு நியூ கார்ஸ் அவைலபிலிட்டி இல்லை. நெக்ஸ்ட் ஒன் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் இஸ் ஹை. இப்போ நியூ கார்ஸ் பட்ஜெட் எந்த அளவு ஹையாக இருக்குதோ அதே மாதிரி தான் அதோட இன்சூரன்ஸ் ப்ரீமியமும் ரொம்ப ஹையாக இருக்கும்.